அதிமுக களிசடைகள் எல்லாம் கோடிகளை கொட்டி கொடுத்து சீட்டை வாங்கி கோடிகளை கொட்டி ஜெயிச்சு 2000 ஓட்டு 2000 ஜெயிச்சு எம்எல்ஏவாகி மந்திரியாகி ஜெயிலுக்கு போய் இந்த களிசடைகள் இதெல்லாம் மக்கள் நலன் 1% தெரியுமா? 1% தெரியுமா? திரு எடப்பாடி பழனிசாமி பணம் வாங்கினாரா இல்லையா? சீட் எல்லாருமே வாங்குறதாங்க. அதாங்க திராவிட இயக்கம். கருணாநிதி வாங்குறதா, ஜெயலலிதாவும் வாங்குறதா, எடப்பாடி வாங்குறதா. ஒரு சீட்டு 10 கோடியா? ஒரு சீட்டுக்கு 10 கோடியா? 10 கோடி சாதாரண விஷயம். அதிமுகலேருந்து ரிசைன் பண்ணி தாவேக்கால சேர்ந்த எம்எல்ஏக்கள் நாங்கள்லாம் வந்து பதவிக்காகவோ பணத்துக்காகவோ வரல, எடப்பாடி பழனிசாமி பண்ண துரோகத்துக்காக தான் வெளியே வந்தோம். நியாயம் கேள்வி கேட்ப இவர்களுக்கு தகுதி ஏன் இல்லை சார்? ஏன் வர்றேன் ஏன் தகுதி இல்லைன்னா, நான் மறுபடியும் கேட்குறேன், இவங்க என்ன கம்யூனிஸ்ட் கட்சி சண்முகமா, நல்ல கண்ணா, இல்லை தேசிய செயலாளர் ராஜா பதவி பொறுக்கி திங்கணும். அதுக்கு தானே பொது வாழ்க்கைக்கு வர்றான் அதிமுக திமுக எம்எல்ஏக்கள். யாராவது ஒரு நேர்மையான ஆள் கோடி செலவு பண்ணாமல் கட்சிக்கு நிதி கோடி கொடுக்காம வந்த ஒரு ஆளை காமிக்க ஏதாவது இருக்காங்களா? வசனம் பேசுறது வேலுமணி நாளைக்கு இதோட வசனம் பேச போறாரு, திமுக சேர போறாரு. திமுக வேலுமணி திமுக கொங்கு மண்டல தளபதி அவர் போறாரு. செந்தில் பாலாஜி கரூர் போக போறாரு. எஸ்பி வேலுமணி தங்கமணி 2 பேரும். ஆமா, பழைய கதை உங்களுக்கு புதுசு. திமுக ஆமா பேசி தாவேக்கல ஆதவ கலவை அடைச்சிட்டாரு, ஆணி வச்சு அடைச்சிட்டாரு. வாடகை கேவலமா வாயில வருது. இந்த சவுக்கு இனி யாருக்கு சப்போர்ட் பண்ண போறாரு? வேலுமணி சப்போர்ட் பண்ணா திமுக ஆதரிக்கணும். யாருடைய நிலைமை? சவுக்கு நிலைமை வேலுமணி. சரி, எடப்பாடி பழனிசாமி பண்ண துரோகத்தை ஏன் நீங்க எல்லாம் பேச மாட்டீங்க? எவ்வளவு பெரிய துரோகம். எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய சாப்பு சும்மா விடுமா? உண்மைதான். அதெல்லாம் துரோகம் இல்லைன்னு யாரும் சப்ப கட்டல. அதனாலதான் நாங்க ரோசம் நாங்க இதுல பண்ணிட்டோம். நீங்க எடப்பாடியோடு சேர்ந்து முடிவு செய்த ஆட்கள் தானே நீங்க. எடப்பாடி அயோக்கியன்னா 100 மடங்கு இவர்கள் எல்லாம் அயோக்கியர்கள். எங்க போக போறாரு, என்ன பண்ண போறாரு? அவரு சுயமரியாதையான ஆளுன்னு அவர் சமூகமே சொல்லுது. சரி, சுயேட்சையா கட்சி ஆரம்பிக்க. நேற்று மரகத குமரவேல் அவங்களுடைய தலைமையில் ஏற்கனவே கட்சியில் இணைஞ்சிட்டாங்க. மரகத குமரவேல் தலைமையில் நேற்று 10,000 கூப்பிட்டு 30,000 பேர் கூட்டம். மண்டபம் கிண்டபம் பந்தல் கிந்தல் கோடியை வாங்கியிருக்கா, கோடிகளை செலவு பண்ண. அதான் அரசியல். அவங்க சொல்றாங்க, என் மேல 1 ரூபா நான் வாங்க சொல்லி நிரூபிக்க சொல்லுங்க. எடப்பாடி பழனிசாமி மேல அவ்வளோ அலிகேஷன் நிற்கிறாங்க. இவர் தான் இந்த குதிரை பேரம் பண்ணதே இவர் தான் இந்த ராஜ்யசபா எம்பிக்கு இவ்வளோ கோடி காசு வாங்கினாரு, என்னை தோக்கடிச்சுக்கு வேலை செஞ்சவர் தான் எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு இவ்வளோ அலிகேஷன் வச்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? இல்லை, அந்த அம்மா அதிமுக இருக்கும்போது இந்த குற்றச்சாட்டு வச்சிருக்கணும். எப்படி இருக்கும்போது வைக்க முடியும்? இருக்கும்போது எப்படி? அப்ப இந்த ஊழலுக்கு இந்த அம்மா உடந்தை. ஊழலுக்கு 1 ரூபா வாங்கினது இல்ல. அது இல்ல இவங்க எல்லாமே நீங்க வெளியே வந்த பிறகு மம்தா பானர்ஜி நான் தான். மம்தா பானர்ஜியா லஞ்சம் வாங்குவோம், நான் லஞ்சம் வாங்க மாட்டேன். அந்த அம்மா முதல்ல சிஎம் ஆன பிறகு ஆளுநர் மாளிகையில பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறாங்க. பண்ணி வச்ச உடனே இந்த ஸ்லீப்பரை போட்டுக்கிட்டு நடந்து எங்க போச்சு? சட்டசபைக்கு போச்சு. மக்களை பின்னாடி ஓடணும். நடந்து போறையா, மக்களை பார்த்துட்டு போறையா? ஒரு காட்டன் சேரி, காலில் ஸ்லீப்பர் செல்ஃபு தான். கூட வந்து பூரா கோடிக்கணக்கு அடிச்சுட்டான். இன்னும் அந்த அம்மா அந்த ஸ்லீப்பர் செல்ஃபு காட்டன் சேரி தான். இதை பார்த்தா ஜெயலலிதாவை காட்டன் சேரி கட்டுச்சு. நல்லி அதுக்கு முன்னாடி அட்டியானா புட்டியானா புல்லட் ப்ரூஃப் கோட்டு, பாலு ஜுவல்லர்ஸை கொன்று அவன் தாலியை அறுத்தான். குடும்பத்தில் சாவை வச்சு இந்த 2 பேர் தோழிகள் 2 பேரும் ஜாலி, அரசு கஜானா காலி. அப்போ இப்படி தான் மறத. இது போன்ற களிசடைகள் எல்லாம் அதிமுக களிசடைகள் எல்லாம் கோடிகளை கொட்டி கொடுத்து சீட்டை வாங்கி கோடிகளை கொட்டி ஜெயிச்சு 2000 ஓட்டு 2000 ஜெயிச்சு எம்எல்ஏவாகி மந்திரியாகி ஜெயிலுக்கு போய் இந்த களிசடைகள் இதெல்லாம் மக்கள் நலன் 1% தெரியுமா? 1% தெரியுமா? நான் நல்லா பண்ணதுனால தான் என்னை திருப்பியும் மக்கள் ஜெயிக்க வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆமாம். அப்போ அதிமுக திமுக ஜெயிச்ச அத்தனை பேரும் அப்படியே மக்களுக்கு நேரடியாக செஞ்சு நம்ம ஏவா வேலு மாதிரி நேரு மாதிரி நேரடியாக மக்களுக்கு செஞ்சு மக்களோடையே படுத்து கிடந்து குடிசை வீட்டில் குடிசையாக இருந்து கஞ்சி கூட குடிச்சிட்டு அப்படியே இந்த கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல்ஏ தான் அப்படி இருப்பாங்க. அதே கம்யூனிஸ்ட் கட்சிக்காக தோற்று போனோமே நாங்கள் அதை விட வறுமையில் இருக்கோம் அப்படிலாம் சொல்ல முடியுமா? இந்த நாட்டில் கொள்ளை அடிப்பதே திமுக
அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற. சரி, எடப்பாடி பழனிசாமி பணம் வாங்கினாரா இல்லையா சீட்டுக்கு? கோடி கோடியா வாங்கினாரா இல்லையா? எல்லாருமே வாங்குறதாங்க. அதாங்க திராவிட இயக்கம். கருணாநிதி வாங்குறதா, ஜெயலலிதாவும் வாங்குறதா, எடப்பாடி வாங்குறதா. ஒரு சீட்டுக்கு 10 கோடியா? ஒரு சீட்டுக்கு 10 கோடியா? 10 கோடி சாதாரண விஷயம். நீங்க இப்பதான் ஏதோ எடப்பாடி சொல்றீங்க. ஜெயலலிதா காலத்திலேயே சசிகலா கோடி யாருக்கு இது கேட்டு வருவான், கான்ட்ராக்ட் கேட்டு வருவான், பிடபிள்யூ கான்ட்ராக்ட். அப்போ அந்த அம்மா சொல்ல, பிடபிள்யூ கான்ட்ராக்ட் கொடுத்து நீ மந்திரி, உனக்கு சீட்டு தர, நீ எம்எல்ஏ மந்திரி ஆகி எனக்கு கமிஷன் கொடுத்துரு. எப்படி? அப்படி அமைச்சரானவர்கள் பல பேர். சண்முகவேல் ஒருத்தர், உடல்பட்ட சண்முகவேல் இருக்கார்ல, அவர் ஒரு கான்ட்ராக்டர். நத்த விஸ்வநாத புலியாவாரி, அவர் ஒரு கான்ட்ராக்டுக்கு போறாரு. பணம் சரி, நீ ஏன் கான்ட்ராக்ட் வாங்கி இன்னொருத்தர் நீ ஏன் மந்திரியாரு? பாமகவில் அப்படி மந்திரியானவர் பொன்னிச்சாமி ஒரு லைசன்ஸ் ஒர்க்குக்காக போறாரு, பணம் கோடிகளை கொடுக்குறாரு, தலித் எழுமணி செஞ்சு தர மாட்டேங்கிறாரு. அப்போ ஒன்று அன்புமணி சொல்றாரு, நிறைய லைசன்ஸ் ஒர்க்குங்க, நிறைய கமிஷன் வாங்கி நீயே மந்திரி ஆயிரு. ஒரே வாரத்தில் பொன்னிச்சாமி வந்து பாமக பொதுச் செயலாளர், எம்பி, மந்திரி. இது தமிழ்நாட்டில் சாதாரணம். இதெல்லாம் சாதாரண விஷயம். வேலுச்சாமின்னு ஒருத்தர் திமுக எம்பி, திண்டுக்கல் தொகுதி. அவர் ஆந்திரா கர்நாடகாவில் 200 ஃபைனான்ஸ் கடை வச்சிருக்கார், கந்துவட்டி. பணம் கொடுக்கலன்னா பொண்டாடி தூக்கிட்டு போயிடுவானுங்க. எங்கே ஆந்திரா கர்நாடகாவில் கூலி விவசாயிகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வட்டி கொடுக்குற வேலை தான். பணம் கொடுக்கலன்னா பணம் இல்லையா பொண்டாடி அனுப்பிச்சு வேணுவான் இந்த ஆட்கள் பூரா. அப்போது அதுலேருந்து வர்றாரு. அவருக்கு எம்பி ஆகணும்னு ஆசை. 50 கோடி எடுத்துக்கணும் சபரீஸுக்கு கொடுக்குறாரு. 10 கோடி சக்கரபாணிக்கு, 10 கோடி பெரியசாமிக்கு. அவர் 2 பேரும் எம்பி. யார்? வேலுச்சாமி. உதயகுமார் ஒருத்தர் திண்டுக்கல், அதுக்கு முந்தைய ஏடிஎம்கே எம்பி. அவர் வந்து உள்ளாட்சி தேர்தல் நிற்கிறார். நிற்கும்போது வீட்டுக்கு 1000 ரூபா கொடுக்குறாரு. ஒரு 500 வீட்டுக்கு. எவனும் ஓட்டு போடல, தோற்று போயிடுறாரு உதயகுமார். அடுத்த நாள் மைக் கட்டி ஆட்டோவில், திருட்டு பயலுங்க, ஆளுக்கு 1000 ரூபா கொடுத்தேன், ஒரு ரூபாய் ஓட்டு போடல, மரியாதையை கொடுத்து அந்த 1000 ரூபாயை கொண்டு வந்து என் வீட்டில் போட்டுடணும், என் வீட்டில் காம்பவுண்டுக்குள்ள போட்டுடணும் அப்படின்னு மைக் கட்டி சொன்னார். அவ்வளோ பேர் தமிழன் தான் வந்து ஒன்றும் சொரணை இல்லாமல் இருப்பான். சொரணை வந்தால் அவ்வளோ இருப்பான். அவ்வளோ பேருக்கு ஒன்று 1000 ரூபாய் போட்டு போயிட்டான். அவன் வீடு பூரா பணமாக நினைஞ்சு கிடந்தான். வீடுக்குள்ளே அந்த காம்பவுண்டுக்குள்ளே பொறுக்கி எடுத்து எண்ணெயை கட்டி சரி பார்த்துக்கிட்டேன், எல்லா பாயிலும் போட்டான்னு. அவன் தான் அந்த ஆள் தான் எம்பி. எங்கே? அது தொகுதி உதயகுமார்னு பேர். இதெல்லாம் தமிழ்நாட்டில் இந்த திராவிட இயக்கங்கள், சீரழிவு கலாச்சாரம், கேவலம், அசிங்கம், இதெல்லாம் திமுகவில், அதிமுகவில் சாதாரணம். அதிமுகலேருந்து ரிசைன் பண்ணி தாவேக்கால சேர்ந்த எம்எல்ஏக்கள் நாங்கள்லாம் வந்து பதவிக்காகவோ பணத்துக்காகவோ வரல, எடப்பாடி பழனிசாமி பண்ண துரோகத்துக்காக தான் வெளியே வந்தோம். எங்கேயாவது திமுகவோட சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு திட்டம் நடத்தின எடப்பாடி பழனிசாமி நாங்கள் எப்படி இருப்போம்? அம்மாவுடைய பாவங்களெல்லாம் சும்மா விடுமான்னு கேட்குறாங்க. நியாயம் தானே அந்த கேள்வி? நியாயம் கேள்வி கேட்ப இவர்களுக்கு தகுதி ஏன் இல்லை சார்? ஏன் வர்ற ஏன் தகுதி இல்லைன்னா வர்ற சார் இருங்க, நீ கேள்வியை கேட்டீங்க, மறுபடியும் கேட்டு நான் இப்போ பதில் சொல்றேன். இந்த உடன்பாடு வேற நடக்கும் போதே இந்த வெளியே போன ஆட்கள்லாம் எங்களுக்கு என்ன மந்திரி பதவி, நாங்க மந்திரி லிஸ்ட்ல இருக்குமா? திமுக மந்திரி சபை கிடையாது. திமுக ஆதரவு கொடுக்கும், எடப்பாடி சிஎம் ஆவாரு. அதுல இந்த வெளியே வந்து அத்தனை பேரும் அதான் ஒத்துக்கலையாமே இவங்க தான். அதெல்லாம் சும்மா சொல்கிறாங்க. அதாவது ஏங்க, நான் மறுபடியும் கேட்குறேன், இவங்க என்ன கம்யூனிஸ்ட் கட்சி சண்முகமா, நல்ல கண்ணா, இல்லை தேசிய செயலாளர் ராஜா, இல்லை இவர்களால் நல்ல அப்படிலாம் இல்லை. பதவி பொறுக்கி திங்கணும். அதுக்கு தானே பொது வாழ்க்கைக்கு வர்றான் அதிமுக திமுக எம்எல்ஏக்கள். யாராவது ஒருத்த நேர்மையான ஆள், கோடி செலவு பண்ணாமல், கட்சிக்கு நிதி கோடி கொடுக்காம வந்த ஒரு ஆளை காமிக்க ஏதாவது இருக்காங்களா? வசனம் பேசுறது வெளியே. வேலுமணி நாளைக்கு இதோட வசனம் பேச போறாரு, திமுக சேர போறாரு. திமுக வேலுமணி, திமுக கொங்கு மண்டல தளபதியா வர போறாரு. செந்தில் பாலாஜி கரூர் போக போறாரு. எஸ்பி வேலுமணி தங்கமணி 2 பேரும். ஆமா, பழைய கதை, உங்களுக்கு புதுசு. திமுக ஆமா தாவேக்கால தாவேக்கால ஆதவ கதவை அடைச்சிட்டாரு, ஆணி வச்சு அடைச்சிட்டாரு. உள்ள யாரும் வர முடியாது, ஏன்னா அவரோட பறி போயிரு. அதனால அவர் ஆணி வச்சு யாரு போதும் எல்லாரும் வெளியே போங்கன்னு அனுப்பிச்சிட்டாரு. அப்போ இப்ப திமுக போறதுக்கு முடிவு பண்ணிட்டார். எடப்பாடி சேர்த்துவே மாட்டேன்ட்டார். இப்ப சவுக்கு திமுக போறாரு. எப்படி
வாடகை வாய கேவலமாக வாயில் வருது. அப்போ இந்த சவுக்கு இனி யாருக்கு சப்போர்ட் பண்ண போறாரு? வேலுமணி சப்போர்ட் பண்ணா திமுக ஆதரிக்கணும். யாருடைய நிலைமை? சவுக்கு நிலைமை வேலுமணி. சரி, எடப்பாடி பழனிசாமி பண்ண துரோகத்தை ஏன் நீங்க எல்லாம் பேச மாட்டீங்க? திமுகவோட சேர்ந்து அமைச்சரவை அமைக்கிறேன்னு சொல்றது எவ்வளவு பெரிய துரோகம். எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய சாப்பு சும்மா விடுமா? உண்மைதான். அதெல்லாம் துரோகம் இல்லைன்னு யாரும் சப்பக்கட்ட கட்டல. அதனாலதான் நாங்க ரோசம் நாங்க இதுல பண்ணிட்டோம். இல்ல, நீங்க எடப்பாடியோடு சேர்ந்து முடிவு செய்த ஆட்கள் தானே நீங்க. எடப்பாடியோடு சேர்ந்து ஏப்பா சேர்ந்தாலும் எனக்கு என்ன மந்திரி? வேலுமணி, தங்கமணி, வீரமணி, ஒவ்வொருத்தருக்கு இந்த குமரவேலு போன்ற ஆட்கள் எல்லாம் பின்னணியில். எப்படி எடப்பாடிக்கு 25 எம்எல்ஏ வந்தீங்க? இந்த பட்டியல் தானே. எதுக்கு? திமுகவோடு சேர்ந்து மந்திரி ஆகணும். எப்படியாவது சாகும்போது மந்திரியை சாகணும், பிறக்கும் போது மந்திரியை சாகணும். அடித்த பல ஆயிரம் கோடியை சேர்த்து பத்திரமா பாதுகாக்கிறதுக்கு அரசியல் வேணும். இதை தாண்டி இவர்களுக்கு எவனுக்காவது அதிமுக திமுக எவனுக்கா ஒருத்தருக்கு கொள்கை பெரியார் பற்றி தெரியும்னு சொல்லுங்க, அம்பேத்கர் தெரியும்னு சொல்லுங்க, ரெட்டமலை சீனிவாசன் தெரியும். அவன் என்ன சமூகமா அந்த சமூகத்தில் ஒரு தலைவர் இருப்பான இல்லையா? புனிதமான தலைவர் வாழ்ந்து செத்து போயிருப்பான இல்லையா? பக்கத்து ஊருக்காரனுக்கு தெரியாம அவனை பத்தி தெரியுமான்னு கேளுங்க, ஒரு வார்த்தை தெரியுமான்னு கேளுங்க. எனக்கு வாழ்நாள அவர்களை பத்தி ஒரு நியூஸை நினைச்சு பார்த்துருப்பானா சொல்லுங்க, அவருக்கு ஒரு படத்திறப்புல பண்ணிருப்பான சொல்லுங்க. இதை சொல்றது பயிலுக்கு போறான். மரகத குமரவேலா இருக்கட்டும், குமரவேலு மரகத மாதிரி யாராவது எல்லாம் பொறுக்கி திங்க கொள்ள இவரு சொத்து மதிப்பை எடுத்து பாருங்க. எப்படி அரசியலுக்கு வந்தான், எப்படி அண்ணாவுக்கு சீட்டு வாங்கினா, எப்படி ஜெயிச்சான், எப்படி எம்எல்ஏ ஆனா, எத்தனை பேர்ட்ட கொள்ளை அடித்தான். அந்த தொகுதியில் போனீங்கனால 1000 பேர் சொல்லுவோம். அப்போ இவர்களுக்கெல்லாம் எடப்பாடி அயோக்கியன்னா 100 மடங்கு இவர்களெல்லாம் அயோக்கியர்கள். இப்போ அவங்களை தேர்ந்தெடுத்த தொகுதி மக்கள் நல்லது பண்ணணும்னா அதிமுக தான் பண்ண முடியுமா? இன்னும் 20 வருஷத்துக்கு தளபதி, எந்த தளபதி? நம்ம விஜய் அண்ணன் தளபதி தான் முதலமைச்சராக இருக்க போறாரு. அதனால தான் நாங்களாம் இங்கே இருக்கணும்னு சொல்றாங்க. 20 வருஷத்துக்கு விஜய் தான் சிஎம்மா. நான் இதெல்லாம் தூரம் போட்டுட்டு ஒரு செய்தி உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தான் ஆழமாக சில கேள்விகளை கேட்குறீங்க. தேர்தலுக்கு முன்பு விஜய்க்கு அருண் ஐயா அரசு ஓய்வற்ற நீதிபதிகள், நேர்மையான அதிரடியான நீதி தீர்ப்பை கொடுத்த நீதிபதிகள் பேரில் நான் இப்போ சொல்ல மாட்டேன். தேர்தலுக்கு முந்தைய நான் சொல்ல, இப்போவும் சொல்ல. நேர்மையான ஐஏஎஸ் அதிகாரிகள், நேர்மையான ஐபிஎஸ் அதிகாரிகள் கொண்ட குழு தான் இப்போ விஜய் இயக்குது. விஜய இயக்குது. ஒரே ஒரு குழு கொடுக்குறேன். இந்த சிங்கப்பெண்ணு திட்டமே சைலேந்திர பாபு திட்டம் தான். ஓஹோ, சிங்கப்பெண்ணு திட்டமே சைலேந்திர பாபு. ஆமாம், அதுதான், அவ்வளோதான். அப்போ அதோட முடிச்சுங்க. மேற்கொண்டு யாருன்னு கேட்கக்கூடாது. அடுத்து ஐஏஎஸ் அதிகாரி, ஓய்வு பெற்ற இவர்கள் தான் இயக்குறாங்க. இந்த போஸ்டிங் பூராமே அவர்கள் சொல்கிற லிஸ்ட்டு தான். அருண் ஐபிஎஸ் வந்தார்ல விஜிலன்ஸுக்கு, அதெல்லாம் அந்த அவர்கள் சொல்றது அப்படியே விஜய் கேட்கிறாரு. இந்த லிஸ்ட் போச்சுன்னா அப்படியே கைது பண்ணி கொடுக்குறாரு. நல்லது தானே. சரியா? அப்போ இப்போ இந்த சீனியர் ஐஏஎஸ் அதிகாரி இருக்காங்கல்ல, ககன்தீப் சிங் பேடி, அவர் பஞ்சாப்ல மெடிக்கல் காலேஜே கட்டிட்டார். எவ்வளவு? 5000 கோடியை திருடி. இப்படி பல அதிகாரிகள், பல வடநாட்டு அதிகாரிகள் பல 1000 கோடி திருடி வச்சிருக்கு. அப்போ இப்போ இந்த குழு என்ன தெரியுமா பண்ண போகுது? இந்த பழைய ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் போய் இப்போ அந்த ஜென்சி ஐஏஎஸ் இருக்காங்கல்ல, ஆமாம், அதாவது ஐஏஎஸ் முடிச்சுட்டு சப் கலெக்டரா, ப்ரொமோஷன் ஆகி கலெக்டரா, அந்த லிஸ்ட் எடுக்கிறாங்க. யங்ஸ்டர்ஸ் இவர்கள் தான் இனிமேல் எதிர்காலம் தமிழ்நாட்டு அரசியல். நல்லது தானே சார் அதெல்லாமே. நான் கெட்டது நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நான் அப்போ 20 வருஷத்துக்கு விஜய் தானே சிஎம். அப்படி செஞ்சா 20 வருஷம் இல்லை, 30 வருஷம் அவதான் சிஎம். இப்படி நடந்தால், இப்படி நடந்தால் புஷி மேல நிறைய புகார். இந்த ககன் சீப் திங் பேடி அப்போ 32 வருஷம் என் கூட இருக்காரு. யார் விஜய் சொன்னது? எத்தனை வருஷமா? 32 வருஷமா சோப்புலேயே என் படத்தை எம்பராய்டி போட்டு அலைகிறாரு. சொல்லி பார்ப்போம். கேட்கலைன்னா எனக்கு மக்கள் தான் முக்கியம், புஷி முக்கியம். எனக்கு யார் முக்கியம்? இப்படியெல்லாம் தகவல் வருது. ரொம்ப வெள்ளந்தியான மனுஷன் யாரு? புஷியானது. அதான் 500 கோடி ரூபாய் ஒரே டீலிங்கில் வாங்கியிருக்காரு. ரொம்ப வெள்ளந்தியான ஆள். ஒரே டீலிங் எவ்வளோ வாங்கியிருக்காரு? 500 கோடி வாங்கியிருக்காரு. அதான் வெள்ளந்தியான ஆள். அதான் புகார் போய் வாங்கி கொடுத்த ஐஏஎஸ் அதிகாரி இன்னொரு ஐஏஎஸ் அதிகாரி காட்டி கொடுத்துருவான். எனக்கு பல ஐஏஎஸ் அதிகாரிகள் நண்பர்கள் பழக்கம். அப்போ இது பழைய கதை. ஆட்சி முடிய போகிற நேரத்தில்
சொன்னேன், ஐயா இல்லை மாட்டிக்க போகிறீங்க, போன கவர்மெண்ட்டில் நிறைய பண்ணியிருக்கீங்க. அப்போ வந்து ஒரு பென் டிரைவ் காமிச்சார். பென் டிரைவ் எவ்வளோ இருக்கும்? இவ்வளோ தானே இருக்கும். எல்லாத்தையும் இதில் வச்சுருக்கேன். அந்த அதிகாரி சொன்னது எல்லாத்தையும் இதில் வச்சுருக்கேன். அப்படியே எடுத்துகிட்டு ஆப்போசிட் கோஷிட்டு போயிடுவேன். ஐயா நான் செஞ்ச ஊழல் நான் பண்ணலை, மேலேருந்து செய்ய சொன்னாங்க, செஞ்சேன், இந்தாங்க பென் டிரைவ், அப்ரூவர் ஆயிடுவேன். என்ன ஆயிடுவேன்? அப்ரூவர். இதுதான் இப்போ அரசனுடைய நிலை. ஆக நல்ல அதிகாரிகளை போட்டு ஆட்சி நடத்தினான். நீங்கள் சொல்கிற 20 வருஷம் இல்லை, 30 வருஷம் இந்த திராவிட இயக்கம் அழிஞ்சே போயிடும். இப்போ ரத்தீஷ் ஆதவ அர்ஜுனா கட்டுப்பாட்டுக்கு போயிட்டார், அபூர்வரை மாற போறார். திமுகவை நீங்கள் திமுகவை அழிச்சாதான் தாவேக்கா நிற்கும். உதயச்சந்திரன் ஐஏஎஸ் இருக்காருங்க இல்லையா, எல்லாத்துக்குமே வந்து இப்போ அவரை வந்து ஒரு பேசு பொருளாக மாற்றதுக்கான காரணம் என்ன? இல்லை என்ன காரணம்னா, திமுக தப்பிச்சுக்கிறதுக்கு திமுக ஐடிவிங்கே செய்கிற வேலை. நேர்மையான அதிகாரி உதயச்சந்திரன், அவர் மேலே அப்பளுக்கே இல்லை. நான் அடித்து சொல்கிறேன், எங்கே வேணாலும் சொல்லுவேன். இந்த சவுக்கை போல புறம்போக்கு பயில சொல்கிறதெல்லாம் கதையல்ல. திமுக ஐடிவிங்க இப்போ எனக்கு தெரிஞ்சு திமுகவோடு இருந்து பொறுக்கி தின்ன, நேருவை வைத்து நிகழ்ச்சி நடத்தின, ராஜாவை வச்சு நிகழ்ச்சி நடத்தின ஒருத்தர் திமுக சொம்பு, அவரு உதயச்சந்திரன் தான் காரணம். அப்ப உதயச்சந்திரன் முதலமைச்சர் ஆகி இருக்கலாமே. உதயச்சந்திரனுக்கு மக்கள் ஓட்டு போட்டான், அசிங்கமா இல்லையா? அப்ப கடன் வாங்கிட்டு ஊர் விட்டு ஓடி போயிடுவான். மகனை நல்லா தொழில் பயிற்சி கொடுத்தா, திருப்பூர்ல நடக்கும். மகன் பெரிய பணி பேக்கி இப்படி வந்துடுவாங்க. எங்கள் அப்பா கடன் வந்து வாங்கி மனம் நொந்து எங்கேயோ ஆளையே காணோம், நாங்கள் தேடிட்டு இருக்கோம். அவன் அப்பா ஊட்டி பங்களா ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பார். ஒரு பெரிய எக்ஸ்போர்ட் கம்பெனி, செல்வ விநாயகர்னு பேர். அதெல்லாம் 35 வருஷம் 40 வருஷம் கதை. தம்பி சாமியார், அண்ணன் தொழிலதிபர், பெரிய கோடிக்கணக்கா, அந்த காலத்திலே கோடிக்கணக்காக வாங்கிட்டு அண்ணன் தப்பிச்சு வெளிநாட்டு போய் செட்டில் ஆகிட்டார். கடங்காரம் போகிற யாரை போய் பார்ப்பான்? சாமியார். அவர் காவி ட்ரெஸ்ஸில் உள்ளே கோயில் போஸ்ட் யூஸ் பண்ணிட்டு இருப்பார். போய் பார்ப்பான். என்ன ஆச்சுன்னே தெரிலப்பா, என்னன்னே தெரில, அவன் என்னை விட்டே போயிட்டான், என்னை விட்டு பேசுறது, குடும்பத்தை விட்டே விலகிட்டான், நல்லா இருந்த கம்பெனி இப்படி ஆகிப்போச்சு, நான் தர்றேன் அமைதியாக வரவனை சாமியாரை பார்த்தா சண்டைக்கு போக மாட்டான்ல அவனும். அந்த காலத்தில் 100 கோடி ரூபா அடிச்சுட்டு போய் அவள் வெளிநாடு செட்டில் ஆகிட்டாங்க. ஒரு 10 வருஷம் ஆச்சு, எல்லாம் மறந்து போச்சு. 100 கோடி 1000 கோடி ஆகிப்போச்சு. இதுதான் இப்போ உதயச்சந்திரன் தான் எல்லாத்துக்கும் காரணம். திமுக ஐடிவிக்கு பரப்புற செய்தி, இந்த கிறித்தூர்களுக்கு எதிராக பாஜக கொடுத்த அந்த ஜெகத் கஸ்பார் சொல்றாரு. ஜெகத் கஸ்பார் புரியுது. கிறித்துவ மிஷனரிகளுக்கு எதிராக பாஜக உடைய அழுத்தத்தை அப்படியே அமுல்படுத்தின ஒரு உதயச்சந்திரன் கஸ்பார் சொல்றாரு. ஏன் கஸ்பார் ஸ்டாலின் போய் கேட்டிருக்கலாம். கஸ்பார் நேரு ஊழல், நேரு பல லட்சம் கோடி ஊழல் செய்த நேரு வச்சு தான் அவர் நிகழ்ச்சி நடத்துறாரு. உடனே பல லட்சம் கோடி மக்கள் தாலிய அறுத்த பெரியார் சொல்ற கேவலமான ஈழத்தமிழ் துரோகி ராஜா வச்சுதான் கஸ்பார் நிகழ்ச்சி நடத்துறாரு. அப்ப தெரியாதா? இவ்வளவு உயர்ந்த மனிதர்லாம் எவ்வளவு கேவலமா வந்துடுறான்னு பாருங்க. அப்போ உதயச்சந்திரன் தான் காரணம். உதயச்சந்திரன் கொள்ளையடிச்சு கொண்டு போய் லண்டன்ல சேர்த்து வச்சிருக்காரு டவுசர் பைசா. உதயச்சந்திரன் தான் கொள்ளையடிச்சு கொண்டு போய் முழு காசும் சபரிசை G2 மாற்றி வச்சிருக்காரு. பல ஆயிரம் கோடி. இன்னொரு விஷயம் தெரியுமா? இந்த ரியல் எஸ்டேட்ல கட்ட பஞ்சாயத்து அமைப்பே கவர்மெண்ட் IAS அதிகாரி வச்சு உருவாக்குறாங்க. ரியல் எஸ்டேட்ல திமுக ஆட்சி அன்னைக்கெல்லாம் எங்க போனாரு இவரு? ஐயோக்கிய இவனுக்கெல்லாம் ஓட விரட்டணும் மக்கள். இவன் தான் திராவிட இயக்கம் 75 வருஷமா 1000 ஆண்டு காலமா பார்ப்பனியம் இவனுடைய மரபணுவை சிதைத்ததை 75 வருஷத்துல இந்த திராவிட இயக்கம் எல்லாம் மாமாக்காரன் ஆக்கி வச்சு சூடு சொல்றே இல்லாம எல்லாம் கருணாநிதி குடும்பத்துல எப்படி இருப்பான்? எல்லாம் தமிழ் பாட்டி நாயன பாட்டிங்க. என்னைக்கியா இசை வேலை, என்னைக்கியா புரட்சி பண்ணான், என்னைக்கு ரத்தம் சிந்தம் பூரா வேற ஒரு சிந்த வச்சுட்டான். ஆக உதயச்சந்திரன் மீது பழி சொல்லுகிற அத்தனை பேருமே திமுக ஐடிவிங்களை காசு வாங்குற அயோக்கியம். நிறைவாக கூட கேட்க விரும்புறது, CV சண்முகம் சொல்றாரு பொதுச் செயலாளர் நீங்க தான், ஆனா நீங்க பண்ண எல்லா முடிவுமே தப்புன்னு சொல்றாரு. திருப்பி எடப்பாடி வந்து CV சண்முகம் காணர் பண்றாரு. CV சண்முகம் எங்க போக போறாரு, என்ன பண்ண போறாரு? அவரு சுயமரியாதையான ஆளுன்னு அவர் சமூகமே சொல்லுது. சரி, சுயேட்சையா கட்சி ஆரம்பிக்க. ஓ அப்படியா? அவ்வளோ வேற திமுக சேர்த்த மாட்டான். அங்கே பொன்முடி கீழே போய் பொட்டி தூக்கிட்டு போனோம்.
வாய்ப்பு இல்லை. ம். தாவேக கதவை அடைச்சாச்சு. ம். அதிமுக அங்கே இப்போ ஒரு சவுக்கு சங்கர் சொன்னார்ல இந்த மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமி அடிக்கிறதுக்கு போனவர் சொன்னவர் சி சண்முகம் தானா? சி சண்முகம் தான் அடிக்க போனவர். ஓ, சரக்கு ஏற்றிட்டாருன்னா என்ன வேணும் செய்வார். அவர் டாஸ்மார்க் சண்முகம். அவர் சிவி சண்முகம் இல்லை, டாஸ்மார்க் சண்முகம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உடைய பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.